ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்இபி ஏஐக்கு ட்ரிபிளிக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 போஸ்ட் வந்துருச்சு. இன்னும் கூட இன்னொரு 200 போஸ்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஓகே, வேகன்சி வந்துருச்சு, எல்லாமே ஓகே. பட் என்னென்னா ஒரு பெரிய செக்மேட் வச்சுட்டாங்க. அது என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏஜ் லிமிட் வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி நார்மலாக இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு ஒரு ஹையர் எஜுகேஷன், அதாவது +2 வரைக்கும் படிச்சிருந்தாலே நமக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். டிகிரிக்கும் குரூப் 2 லெவல்லையும் நோ ஏஜ் லிமிட். குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா 39 வரைக்கும் இருக்கும். ஸோ பிசி எம்பிஎஸ்சி எஸ்சிக்கு 39 வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்க ஏஐ எக்ஸாம், டிஎன்இபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஓசி கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 32 ஏஜ் வச்சுருக்காங்க. ஸோ 32 தான் இருக்கணும் அவங்க. அது அசான் 17/2025 படி அவங்க 32 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. இதே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 37 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ போன தடவை 35 அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க. எஸ்சிக்கு பிசி எம்பிசிக்கும் ஒரு இதுவும் எஸ்சிக்கு எஸ்சிடி கம்யூனிட்டிக்கு ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஒரே லிமிட் 37 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 37 வரைக்கும் எழுதலாம். இதில் பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்காங்க, அவங்களாம் 47, எக்ஸ் சர்வீஸ் மேனா 55, டிஸ்ட்ரிபியூட்டாவும் 37 தான் கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா சில போஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் அதிகமாகவும் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. பட் ஆனால் டிஎன்இபின்றது ஒரு போர்டு. இப்போ டிஎன்பிசி இப்போ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இப்போ பிடபிள்யூவில் ஏஇ எலக்ட்ரிக்கல் வரும். அதில் வந்து டிஎன்பிசி அது வந்து நார்மலாக டிஎன்பிசி நார்ம்ஸ்லேயே இருக்கும். அதாவது நம்ம இசி ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம், ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். அந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட்டில் இருக்கும். அது இன்னும் வரல. வந்தாலும் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட்டிங்லேயும் இருக்காங்க. ஸோ வரலை. ஸோ வந்தால் உங்களுக்கு ஹையர் ஏஜ் லிமிட் கிடைக்கும். சார் இப்போ எனக்கு ஏஜ் லிமிட் இல்லை சார், 37 மேலே ஆயிடுச்சு, என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தான் இன்னொரு பக்கம் டோர் ஓப்பன் ஆகிருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு 700 போஸ்ட்டு கிட்ட வந்திருக்கு. அதுவும் டிஎன்இபியில் தான் இருக்குது. அதுக்கடுத்து 2வது ப்ரொமோஷனில் இது வரும். ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி நம்ம போகலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நோ ஏஜ் லிமிட் இருக்குது. அதனால் உங்களுக்கு 37 இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி, 45 இருந்தாலும் சரி, நீ கண்டிப்பாக போகலாம். பட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் உள்ளே நடத்துவாங்க. அதில் நம்ம எழுதிட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கான இது பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் இல்லைன்ற வரி பண்ண வேணாம், வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி இது வந்தாலும் வரலாம். பிடபிள்யூவில் அப்பண்டம் வந்த வாய்ப்புகள் இருக்குது. வந்துருச்சுன்னா ஓகே, இல்லைனா இது கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொன்னால் ஓசி கேட்டகரி 32, மற்ற கேட்டகரி எல்லாத்துக்கும் பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டிக்கும் 37. ஸோ பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டு ஏஜ் லிமிட்டில் குறைச்சிட்டாங்க. அதுதான் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஃபீல் பண்ணுற வாய்ப்பு. பட் இல்லை, நமக்கு இன்னொரு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம நோக்கி போவோம். எனி டவுட்ஸ், எனி கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஸோ ஏதாவது வேணும், ட்ரிபிள் மெட்டீரியல்ஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும், எது வேணாலும் 7708197281 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.